Welcome guys, welcome to Bonus Tree Max CBSE 12th Chapter 7 Integrals Introduction. Integration and differentiation are a pair of inverse operations like addition, subtraction, multiplication, division மாதிரி இது ரெண்டுமே inverse operations. If derivatives of a function is given, then the function itself is called antiderivative or integral or primitive function. Let ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். Let ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to x squared. இதோட antiderivative என்ன? Its derivative கண்டுபிடிச்சிக்கலாம். Its derivative means f dash of x equal to 2x. f dash of xங்கிறது என்ன? d by dx of x squared. இதோட டெரிவேட்டிவ் தான் இது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கொடுத்துட்டாங்க. தென் இது எந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆர் இன்டெக்ரல் ஆர் ப்ரிமிட்டிவ் ஃபங்க்ஷன் பேர். அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வந்ததா, எகெயின் 2x எந்த ஃபங்க்ஷனோடதுன்னு பார்த்தா அதுதான் இன்டெக்ரேஷன். இது நம்மளோட ஃபங்க்ஷன், இது நம்மளோட டெரிவேட்டிவ். இப்போது ஆன்டி டெரிவேட்டிவ்லேருந்து அந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் இதுன்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்டெக்ரேஷன் பேர். எக்ஸ் ஸ்கொயர்ட்லேருந்து 2x வந்தது டெரிவேட்டிவ், தென் 2xலேருந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கும். இது டிஃபரன்சியேஷன், இது இன்டெக்ரேஷன். இதிலேருந்து ஒரு டெரிவேட்டிவ்லேருந்து அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்டெக்ரேஷன் அப்படின்னு பேர், ஆர் ஆன்டி டிஃபரன்சியேஷன்னு பேர். The process of find a function whose derivation is given is called anti-differentiation or integration. Is x squared is the only function of derivative 2x. அதாவது is x squared தான் இந்த 2x ஓட only antiderivative அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. Integral of a function is not unique. அது ஏன்னு இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். அதாவது இப்போ நான் சொன்னதை எழுதுகிறேன். is x squared is the only function of the derivative 2x. கண்டிப்பாக நோ கிடையாது. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதாவது integral of a function is not unique. சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மேலே சொன்ன எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். 2x. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இதோட டிஃபரன்ஷியேஷனும் gx. தென் phi ஆஃப் x எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் phi dash ஆஃப் x வந்து 2x. டியர் கைஸ், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். எல்லாத்தோட டெரிவேட்டிவும் சேமாக இருக்குது. பட் இந்த 2xஐ இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் வரும். இங்கே 2xஐ இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 50. இதை இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3√5 வரணும். இஸ் இட் பாசிபிள்? வருமா அப்படி? கண்டிப்பாக வராது இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் த ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் 2x. இப்போ 2xை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு ஒரே டெரிவேட்டிவ் வருது. இப்போ ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதால் டிஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். எதால் டிஃபர் ஆகுது? ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபர் பை ரியல் கான்ஸ்டன்ட். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ரியல் கான்ஸ்டன்ட்டால் டிஃபர் ஆகுது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டில் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கணும். 0 இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே இதோட கான்ஸ்டன்ட் 0, இதோட கான்ஸ்டன்ட் 50, இதோட கான்ஸ்டன்ட் -3√5. பட் இதோட இன்டெக்ரல் இதுதானே வரும்.
ஆன்டி டெரிவேட்டிவ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் ஆன்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x squared வரும். பட் f dash of x, g dash of x, q dash of x ஈக்குவலாக இருக்க மாதிரி f of x, g of x, q of xலாம் ஈக்குவலாக இல்லை. This leads to நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னா f of x dx equal to f of x plus c அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வருது. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல வர எரரை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆஃப்டர் இன்டகிரேஷன் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். இந்த சிக்கு பேர் இன்டகிரல் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னு பேர். இன்டகிரேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூஸ் டு ஃபைண்ட் ஏரியா அண்டர் த கர்வ் ஆர் கிராஃப் வித் எக்ஸ் ஆக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் கிராஃப் எடுத்துக்கலாம். இது டைம், இது வெலாசிட்டி. ஒரு கார் ட்ராவல் பண்ணுது. இந்த காரோட டிஸ்டன்ஸ் ட்ராவல் நான் கண்டுபிடிக்கணுன்னா வித் எக்ஸ் ஆக்சஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இது ஒய். இந்த போர்ஷன் என்ன க்ரியேட் ஆகிருக்கு? அண்டர் த கர்வ் நமக்கு கிடைக்கிற போர்ஷன் ரெக்டாங்கிள். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு is equal to area under the curve with x-axis. இந்த distance travel பண்ணுறது ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அதாவது distance traveled is equal to x into y. இதோட length x, breadth வந்து y. This is our distance travel. நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை கண்டுபிடிச்சாச்சு. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு நம்ம கஷ்டப்படலாம் இல்லை. ஏரியா அண்டர் த கர்வை கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு கிராஃப் போடுறேன். அதே டைம் கிராஃப் போடுறேன். இப்போ இதில் உங்களோட ஆப்ஜெக்ட் இப்படி போகுது. இப்போ ஏரியா அண்டர் த கர்வ் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃபஸ்ட்டு கர்வ் ப்ராப்பர் ஃபார்மேஷனில் இருந்தது. ஸோ நம்ம அதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ரெக்டாங்கிள் அப்படிங்கும்போது நமக்கு ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்ம்லாம் இருந்தது. அதனால் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு ப்ராப்பர் ஷேப்பாக இல்லை. இப்போ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ தான் நியூட்டன் அண்ட் லெபனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் எ நியூ வே டு ஃபைண்ட் ஏரியா அண்டர் த கர்வ். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவைட் the area under the curve into infinite rectangles. சின்ன சின்ன finite rectangles இதை டிவைட் பண்ணி then sum of ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதாவது இந்த ரெக்டாங்கிள்ஸ் எல்லாம் அண்டர் த கர்வில் உள்ள ஏரியாவை சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸாக செப்பரேட் பண்ணுறாங்க. இன்ஃபைனைட் ரெக்டாங்கிள்ஸாக பிரிக்கிறாங்க. தென் சம் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் ஆட் பண்ண எல்லா ரெக்டாங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் ஏரியா அண்டர் த கர்வ் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் ஆரஞ்சு ஷேடு பண்ணுற இடம் தெரியுதா? இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த ரெக்டாங்கிள்ஸில் ஆட் ஆகவே இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு இங்கே எரராக மாறுது. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கும்போது பாருங்கள், ஏரியா வித் dx, இது ஃபுல்லாக உங்களுக்கு dx, இதெல்லாம் y, y1, y2, y3 இப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ L into B, y1 dx, ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் y1 dx, செகண்ட் ரெக்டாங்கிள் y2 dx, எக்ஸெட்ரா y இன்ஃபினிட்டி. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நமக்கு தெரியாது. dx காமனாக இருக்குது. dxலாம் எடுத்துடுறீங்க. சமேஷன் n = 1 to infinity yn dx. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த எரர்ஸ் வருது. இந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நியூட்டனோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. நியூட்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
ஒரு கர்வ்டு போர்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட், ரொம்ப சின்ன பார்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட் ஆல்வேஸ் பி ஃப்ளாட்னு சொல்கிறார். அதாவது நியூட்டனோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட் ஆஃப் எ கர்வ் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளாட் ஆர் ஸ்ட்ரெயிட். இப்போ ஒரு கர்வ் இருக்குங்கும்போது அது சின்னதாக எவ்வளோ மேக்ஸிமம் சின்னதாக நம்மளால் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணும்போது அந்த பார்ட், இப்போ எக்ஸை டிபெண்ட் பண்ணி இந்த பார்ட் ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்கிறார். அதாவது எக்ஸ் ஏறக்குறைய 0வாக இருக்கணும், பட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். எக்ஸ் 0வாக இருக்கக்கூடாது. அப்போ அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. லிமிட் என்ன ஆகுது? டென்ஸ் டு 0 ஆகிடுது. இந்த மெத்தடை இந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணுறாரு. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, இந்த ரெக்டாங்கிள்ஸ் அந்த டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, லிமிட் டிஎக்ஸ் டென்ஸ் டு 0. இந்த லென்த்தெல்லாம் குட்டியாக ஆக்கிடுறாரு. அதை நான் எப்படின்னு வரைஞ்சிட்டு காட்டுறேன். கவனிங்க, சின்னதாக எவ்வளோ சின்னதாக பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக பண்ணுறாரு. அதாவது டிஎக்ஸ் tends to 0 but dx not equal to 0. அப்படி போடும்போது இந்த டாப் போர்ஷன்ஸ்லாம் எப்படி ஆகிடும்? ஃப்ளாட் ஆகிடும். ஒரு பர்ஃபெக்டான ரெக்டாங்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஏரியா லிமிட் dx tends to 0 summation n equal to 1 to infinity yn dx. இந்த ப்ராசஸ் தான் இப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க. 1 to infinity yn dx. இதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன். அதாவது sum of infinite rectangles under the curve with x-axis. எல்லா ரெக்டாங்கிள்ஸையும் சம் பண்ணுறாங்க, அதுதான் இன்டகிரேஷன். ரெக்டாங்கிள்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ we get integration. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் இன்டகிரேஷன் பார்க்கலாம். There are two type of integrations. First one indefinite integral, second one definite integral. Indefinite integral அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அது இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் வரைக்கும் அப்படின்னா அது டெஃபினைட் இன்டெக்ரல். தென் இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ங்கும்போது நோ லிமிட்ஸ், லிமிட் இருக்காது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒய் டிஎக்ஸ், இதுதான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு படிக்கிறோம். ஒய்னாலும் ஃபங்க்ஷன் வேல்யூனாலும் ஒன்று தான். ஒய் தான் என்னென்னு படிக்கிறீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஃப்ரெண்டில் நம்ம அந்த இடத்துல ஃபார்முலா பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஏன்னா இன்டெஃபினைட் அப்படிங்கும்போது கான்ஸ்டன்ட் வரும், டெஃபினெட்டில் கான்ஸ்டன்ட் வரும். அதாவது லிமிட் யூஸ் பண்ணுற சம்மில் கான்ஸ்டன்ட் நம்ம போட மாட்டோம். டெஃபினைட் இன்டெக்ரல் அண்ட் இன்டெஃபினைட் இன்டெக்ரல் டுகெதர் ஃபார்ம் இன்டெக்ரல் கால்குலஸ். லைஃப்பில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக், பாண்ட், தென் ப்ராஃபிட், லாஸ், இதெல்லாம் நம்ம இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒரு கம்பெனியோட 1 year 2 years ஆர் 3 years க்ரோத்து, ஒரு கண்ட்ரியோட க்ரோத்து, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட க்ரோத்து, கண்டினியூஸ் க்ரோத்து ஆர் ப்ராஃபிட்டோ லாஸ் எதாக இருந்தாலும் இன்டெகிரேஷன் இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருளோட மார்க்கெட்டிங் டிமாண்ட், மார்க்கெட்டிங்கில் அதுக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, இது எல்லாமே இன்டெகிரேஷன் வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கிராஃப் வரைஞ்சி அந்த கிராஃப் மூலமாக இன்டெகிரேஷன் கண்டுபிடிப்பாங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.